அண்மை செய்தி சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகே உள்ள மதுக்கடையை அகற்றாத தாவேக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. கங்கையம்மன் கோயில் தெருவில் மருத்துவமனை அருகே இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மது அருந்திவிட்டு பாட்டில்களை தூக்கி எறிந்து செல்லும் அவலம், குடிமகன்களால் துயரத்தை அனுபவிக்கும் மக்கள். மௌனமாக இருக்கும் தாவேக அரசால் ஆத்திரமடைந்த மக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகே உள்ள மதுக்கடையை அகற்றாத தாவேக அரசை கண்டித்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் மக்கள். கங்கையம்மன் கோயில் தெருவில் மருத்துவமனை அருகே இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். மது அருந்திவிட்டு பாட்டில்களை தூக்கி எறிந்து செல்லும் அவலமும், குடிமகன்களால் துயரத்தை அனுபவிக்கும் மக்களும் இங்கு மௌனமாக இருக்கும் தாவேக அரசால் ஆத்திரமடைந்த மக்கள் மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். வணக்கம் ரேவதி, விவரம் என்ன? அதாவது சென்னை சைதாப்பேட்டை ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில கங்கை அம்மன் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வலியுறுத்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்று திடீரென முற்றுகை போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக இந்த கடை இருக்கக்கூடிய 150 மீட்டர் அருகாமையிலே பாத்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளி இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த மதுபான கடைக்கு அருகிலேயே தனியார் மருத்துவமனையும் ஒன்று இயங்கி வருகிறது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்கிறது. இதுல இந்த மது பிரியர்கள் மதுபானங்களை அருந்துவிட்டு காலி பாட்டில்களை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தொட்டி அருகே வீசி செல்லக்கூடிய நிலை இருக்குது. இதனால பொதுமக்கள் குழந்தைகள் இரவுல செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஏற்கனவே தாவேக அரசு பொறுப்பேற்றவுடன் பேருந்து நிலையம், பொதுமக்கள் கூடக்கூடிய அதாவது பள்ளி, கல்லூரி அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகள் உடனடியாக அகற்றப்படும். அதாவது ஒரு 717 கடைகள் அகற்றியதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அரசு பள்ளி அருகிலேயே பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படக்கூடிய இந்த கடையை அகற்றாததற்கு கண்டனம் தெரிவித்து தாவேக அரசை கண்டித்து அந்த பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அந்த பகுதியில காவல்துறையும் வந்திருக்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் தான் நாம் தற்போது நேரடியில பார்த்து வருகிறோம். சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகே உள்ள மதுக்கடையை அகற்றாத தாவேக அரசை கண்டித்து மக்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேவதி. ஒரு வண்டி வரது கூட கிராஸ் பண்ண முடியல. பஸ் போற பஸ் இங்க வருது, வர பஸ் இங்க வருது. அப்ப மத்தவங்க இந்த தெருவுக்கு போறவங்க எப்படி போவாங்க? ஃபுல்லா நின்னுக்குறாங்க. அது ஒரு போலீஸ் கூட நிக்க மாட்டாங்க. எப்போ நைட்டு தான் வராங்க. அந்த போலீஸ் கூட நைட்டு தான் நிக்கிறாங்க. மற்றபடி இங்க போறதுக்கோ வரதுக்கோ யாருமே இது பண்றதுக்கு ஒரு வழி கிடையாது. குழந்தைங்களை எப்படி அனுப்ப முடியும்? இங்க ஒரு வழக்க கூட முடியல. இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் கூட இதுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க தான் ஏதாவது சேர்ந்து இந்த ஒயின் ஷாப் எடுக்க விடணும். யாருமே போக முடியலங்க. ஒருத்தர் கூட 8 மணிக்கு மேலே வர முடியல. இந்த சைடு ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு. எப்படி போவாங்க? ஒரு கேர்ள்ஸோ ஒரு பேரண்ட்ஸோ ஜென்ஸ் மட்டும் போகலாம், அவ்வளோதான். இது ஃபுல்லாக இங்கே நிற்க முடியல. ஒரு தெருவில் கூட எல்லா தெருவுலையுமே பாட்டில் தான், அதுவும் சின்ன பசங்க கூட தான் இருக்கிறாங்க. இவ்வளோ ஜனங்க யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல. யாராலுமே யார் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்கள? இது எடுத்தால் தான் இங்கே உள்ள குழந்தைங்க நல்லா வளரும். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயே முழுகிறாங்க. எதிர்க்க இருக்காங்க, இங்கே நிற்கிறாங்க, ஒரு சந்தில் நின்று குடிக்கிறாங்க. எல்லாம் பார்த்து தான் குழந்தைங்க வளருது. அப்புறம் எப்படி நாங்கள் குழந்தைங்க வெளியே அனுப்ப முடியும்?